ஆயில் அனுப்பிட்டு செயின் பாக்கெட்டு அப்பப்போ செயின்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். நீங்கள் செயின்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணாமல் லூப் அடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் செயின் பாக்கெட்டு வீக் ஆகிடும். நீங்கள் பாருங்கள் பல்லுலாம் கட்டாயம் இருக்கும் பாருங்கள் ஆயில் அனுப்பிவிட்ருங்க. ஓகேண்ணா, பழைய ஆயில் பார்க்கும்போது ரொம்ப பிளாக்கா இருக்குதுன்னா இது ரொம்ப நாளா சேஞ்ச் பண்ணாம எதுவும் விட்டாங்களா? எதனாலனா என்ன ஆயிடுச்சு? அது இல்லாமல் பழையெல்லாம் ஒரு ஆயில் ஊற்றினுங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டருக்குள்ள ஆயில் மாற்றணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் ரொம்ப கருப்பாயிடுங்க. கருப்பாயிடுச்சுன்னா ஆயில் ஃபில்டர் போய் ஸ்டக் ஆகிடுங்க. அப்போ மேலே இன்ஜினுக்கு மேலே ஆயில் ஏறாதுங்க. இதனால இன்ஜின் ப்ராப்ளம் வருங்க. அப்போ 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் நீங்கள் ஆயில் மாற்றினா வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வரும். எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம் வராது. ஆனால் 2500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றிங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் நாளாக்கு ஆயில் ஃபில்டரும் போகாதுங்க. அப்பப்போ சர்வீஸ் டைம் ஆயில் ஃபில்டர் மாற்றணுங்க. என்ன மாடல்னா இது கிளாசிக் 350 2018 மாடலுங்க. இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இன்ஜின் ஆயில் மாற்றணும்? இதுக்கு ஒரு 2500 கிலோமீட்டருக்குள்ள மாற்றணுங்க. ஆயிடுங்க. இதனால இன்ஜின் ஃபால்ட் வந்துடுங்க. ஓகேண்ணா, இது மாத்தாதனால என்னென்ன ஃபால்ட் எல்லாம் வரும்னா? சர்க்கேஷன் ஆயில் மேலே சர்க்கேஷன் சரியாக சர்க்கேஷன் ஆகாதுங்க. சீக்கிரம் இன்ஜின் தேய்மானம் வந்துடுங்க. நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்கும்ல ஆயில் மாத்தாம இருக்கலாம். ஆயில் மாத்தாம ஓட்டிகிட்டே இருந்தாலும் வண்டி ஹீட் ஆகும். 2500 கிலோமீட்டர் மேலே ஓட்டினாங்க அப்படின்னா அது ஆயில் மாத்தாம ஓட்டினாங்க அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். கிலோமீட்டரே அவங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஓட்டக்குள்ள தெரியும் வண்டி ஹீட் ஆகாதா என்னன்னு அவங்களுக்கே தெரியும், கஸ்டமருக்கு தெரியும். இங்கே ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்படி மாத்தாம இருந்தா எவ்வளவு செலவு வைக்கணும்? இது அப்படி ரொம்ப நாள் விட்டுட்டாங்க மாத்தாமலாம் விட்டாங்கன்னா 25000 வந்துடுங்க செலவு மட்டும். அது ஆமாம், இந்த வண்டிக்கு ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் எல்லாம் சைடு வந்து 25000 30,000 கிட்ட வந்துடுங்க. ஓ, இது ஆயில் ஃபில்டருங்க. 2500 கிலோமீட்டர் ஆயில் ஃபில்டர் மாற்றலைங்க அப்படின்னா உள்ள எல்லாம் பஸ்ட் ஆகி கருப்பாயிடுங்க. உள்ள ஆயில் சர்க்கஸும் மேலே சரியாக ஏறாதுங்க. ஆயில் மாத்தாம புகையும் வரும். அதாம ஆயில் மாற்றாம விட்டீங்கன்னா பிஸ்டன் ப்ராப்ளமாக இருக்குங்க. நீங்கள் 2500 கிலோமீட்டர் ஆயில் மாற்றாம நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது ஆயில் ஓடி கட்டியாகி ஆயில் சர்க்கஸ் மேலே போக பிஸ்டன் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் பிஸ்டனுங்க. இதுக்குள்ளே பிஸ்டன் போயிட்டு வரக்குள்ள பிஸ்டன் ஃப்ரீயாக போயிட்டு வரணுங்க. ஆயில் இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்கன்னா சிலிவு பிடிச்சிடும், பிஸ்டன் பிடிச்சிடும். அப்போ புகை அடிக்க தான் செய்யும் உங்களுக்கு.